பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் ஆளுநருடைய தேநீர் விருந்து புறக்கணிப்பு காரணம் என்ன? ஒரு அழுத்தம் தருவதற்காகவா அல்லது அரசியல் செய்வதற்காகவா அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்மளுடன் சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் நம்முடன் நினைக்கிறார். அவரை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எதற்காக ஆளுநர் வழங்கக்கூடிய அந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறீங்க? தொடர்ச்சியாக இது ஒரு சம்பிரதாயமா மாறிட்டு இருக்கா? சம்பிரதாயம் கிடையாது, வேண்டுமென்றே புறக்கணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஆளுநருக்கும் அல்லது எங்கள் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் கிடையாது, பொது பிரச்சனைகள் தான். குறிப்பாக அவர் வகிக்கிற ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பு ஒரு சாதாரண ரவி கிடையாது. ஆளுநர் அப்படின்னா அந்த பொறுப்புக்கு ஒரு மிகுந்த மரியாதை உண்டு. அது ஒரு நியமனம்தான் என்று சொன்னாலும் கூட அரசியலமைப்பு சட்டப்படி நியமனம் செய்யப்படக்கூடிய ஆளுநர் பதவி வழங்கப்படுகிறது. அந்த பொறுப்புக்கு ஏற்ப அவர் தனது செயல்பாட்டை அமைத்து கொண்டால் அவருக்கும் பெருமை, அவர் வகிக்கிற அந்த ஆளுநர் அந்த பதவிக்கும் பெருமை ஏற்படும். ஆனால் அவர் வந்ததிலிருந்து தொடக்கத்திலிருந்து இன்று வரை பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு எதிர்நிலை எடுக்கக்கூடிய போக்கு தான் தொடர்ச்சியாக பின்பற்றப்படுகிறது. அதாவது அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, நியமன சர்க்கார் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். பேரவைகளில் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது. பொதுவாக மசோதாக்கள் என்றால் அது மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்களாகத்தான் இருக்க முடியும். அப்போ அந்த மசோதாக்களை ஒப்புதல் வழங்குவது அல்லது திருப்பி அனுப்புவது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்று எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காமல் கடப்பில் போட்டே வச்சுக்கிறது. கால வரம்பு கிடையாது, இது எங்களுக்குள்ள அதிகாரம் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்குகளில் ஆளுநர்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அதை பைசல் செய்ய வேண்டும் என்று வரையறுத்தாலும் கூட அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இது ஒன்று. அதே மாதிரி அரசுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கம் நடத்தக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவரே சுற்றுப்பயணம், தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகிறாரு. பல்கலைக்கழகங்களை தவறான முறையில் அவர் பயன்படுத்துகிறாரு. இப்படி ஒரு ஜனநாயக விரோதமான செயலில் தொடர்ந்து ஈடுபடுகிற காரணத்தினால், மக்கள் விரோத அடிப்படையில் செயல்படுகிற காரணத்தினால், இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆளுநராக இல்லாமல் ஒன்றிய ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக இங்கே செயல்படுகிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அவர் மீது சொல்லப்படுகிற விமர்சனம். ஆகவே இந்த அடிப்படையில் அவர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் எப்படி பங்கேற்பது என்கிற முறையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தேநீர் விருதை புறக்கணிக்கிறது. இதே விஷயத்தை முன்னிறுத்தி மற்ற கூட்டணி கட்சிகளும் ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்காங்க. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதாக ஒரு தகவல் இருக்கு. அதனுடைய காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கணும் அப்படின்னு அதிமுக கருதுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்களை பொறுத்தமட்டில் சில நேரங்களில் ஒப்புக்கு அறிக்கைகள் விடுகிறார்கள், அதோட நின்றுகிறாங்க. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு இப்போ நிதிநிலை அறிக்கையில் ஒன்றிய அரசாங்கம் புறக்கணித்து விட்டது என்பது ஒரு மிகப்பெரும் பிரச்சனை. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி எதிர்க்கட்சித் தலைவர் அவரும் அறிக்கை விட்டார், தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என்று. ஒரு பட்டும் படாமல் பாம்பும் அடிக்கிறது மாதிரி அடிச்சுட்டு கம்பும் நோகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உங்களுடைய அணுகுமுறை மேற்கொள்ளுகிறார்கள். ஆளுநர் விஷயத்திலும் அப்படித்தான் அணுகுமுறை மேற்கொள்ளுகிறார்கள். குறிப்பாக ஒரு மாநில கட்சி என்கிற முறையில், மாநில உரிமைகளுக்காக போராடுகிற கட்சி என்கிற முறையில் ஆளுநருடைய நடவடிக்கை அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் அதற்கு ஏற்ற முடிவுகளை அவர்களால் எடுக்க முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று அது அவர்களை கேட்டால் தான் தெரியும். உளப்பூர்வமாக ஒரு முடிவு அவங்க எடுக்கல, ஒரு அடையாளத்திற்காக தான் இது மாதிரியான அறிக்கை வருது, சம்பிரதாய அறிக்கை தான் வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் செத்தாலும் பாஜகவோட கூட்டணி அப்படின்ற நிலைப்பாடு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்தை சொல்றாரு. இதே மாதிரி மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்பு அப்படின்றது இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா?
அதாவது தேர்தலில் கூட்டணி வைப்பது என்பது வேறு. அது வைக்கலாம், வைக்காமல் போகலாம். அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. 2024 அப்போ என்ன நிலை எடுக்கிறாங்க போகிறாங்கிறது இப்போ இன்னும் கணிச்செல்லாம் சொல்ல முடியாது. அது வேறு விஷயம். தேர்தலில் கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லாவிட்டாலும் ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல் என்று வருகிற பொழுது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட கட்சிகள் அதை அழுத்தமாக கண்டிக்க முன்வரவில்லை என்று சொன்னால் தாங்கள் ஆற்ற வேண்டிய அந்த ஜனநாயக கடமையிலிருந்து தவறியவர்கள் ஆவார்கள். அதிமுக பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனை அப்படிதான் அணுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அவங்க தனது ஜனநாயக கடமையை சரிவர நிறைவேற்றவில்லை, அழுத்தமாக நிறைவேற்றவில்லை. ஒரு பெயரளவுக்கு அவ்வப்பொழுது சில செய்திகளை சொல்கிறார்கள், அதில் இருந்து நழுவி செல்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் மீது நான் சொல்லுகிற விமர்சனம். அவர்கள் பிஜேபியோட போறது, போகாமல் இருக்கிறது, செத்தாலும் போக மாட்டேன்னு சொல்றது, அதெல்லாம் பின்னால் உள்ள விஷயம். அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை. உள்ளபடியே மாநில ஆளுநர், நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பது, ஏன்னா அதிமுகவும் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி தான், நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி தான். ஆளுநர்களால் அவர்களுக்கு ஏற்படுகிற துன்ப துயரங்கள் எல்லாம் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற ஆளுநர் முற்றிலுமாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக போட்டியாக செயல்படுகிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உட்பட நிறைவேற்றப்பட்ட, அவர்களும் சேர்ந்து ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்கள் கிடப்பில் கிடக்கிறது. இதெல்லாம் உண்மையில் அதிமுகவுக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். அப்படி என்று சொன்னால் இது ஒரு ஜனநாயகத்திற்கான போராட்டம், தனிப்பட்ட RN ரவி எதிர்த்து நடைபெறுகிற போராட்டம் அல்ல. ஜனநாயகம், உரிமைகள், மாநில உரிமைகள், அந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய போராட்டம். இதில் அவருடைய அழுத்தம் என்பது போதுமான அளவிற்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த பனிப்போரின் காரணமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 மாநில பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இருக்காங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது அந்த மாணவர்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் தான். நேற்று அந்த தரவரிசை பட்டியலில் கூட நம்மளுடைய ரேங்கிங் அப்படின்றது அந்த 100க்குள்ளே இருந்தாலும் கூட, சிறப்பாக இருந்தாலும் கூட அந்த ரேங்கிங் குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணமாக இந்த மாதிரியான விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. ஸோ இதனால் பாதிக்கப்படுறது அந்த மாணவர்கள் தானே. இந்த பனிப்போர் எப்போ முடிவுக்கு வரும்? அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்கும் நடக்கிறது பனிப்போர் அல்ல. பனிப்போர்னு அப்படி நம்ம கருத வேண்டியதில்லை. போரே நடத்துறார், ஆளுநர் நடத்துறார், அரசு நடத்தல. அரசு எவ்வளவு இணக்கமாக செல்ல முடியுமோ அரசு இணக்கமாக செல்கிறது. ஆனால் ஆளுநர் தமிழ்நாட்டை பற்றி நிறைய பேசுகிறார், தமிழர்களை பற்றி நிறைய பேசுகிறார். ஆனாலும் நீங்கள் குறிப்பிட்டதை போல பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்கள் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. அதுக்கு யார் தடையாக இருப்பது? அரசு அல்ல, ஆளுநர் தடையாக இருக்கிறார். அப்போ இந்த தடையாக இருக்கிறவங்க பாதிக்கப்படுவது யாரு? தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இதை வேண்டுமென்றே செய்வது அரசு அல்ல. அரசு என்ன செய்ய முடியுமோ அரசு அதெல்லாம் செய்யுது. அமைச்சர்கள் போய் சந்திக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆளுநர் ஒரு வஞ்சத்தோடு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் செயல்படுகிறார். இது ஒன்றிய அரசு சார்பு நிலை. இது இப்போ நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்கிற பெயரே இல்லை, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும் சொன்னார், எல்லா கட்சிகளும் சொன்னாங்க. ஆனால் ஆளுநர் ரவி என்ன சொல்றாரு? மிகச்சிறந்த நிதிநிலை அறிக்கை என்று அவர் பாராட்டுகிறார். அவர் பாராட்டுவது அவருடைய விருப்பம், அதெல்லாம் தலையிட விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா என்பது குறித்து அவர் எதுவும் அபிப்பிராயம் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு இடையூறுகள் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்கள் நியமிக்கவில்லை. பாதிக்கப்படுவது யார்? ஆளுநராக பாதிக்கப்பட போறாரு அல்லது பாஜகவினர் பாதிக்கப்பட போகிறார்களா? இல்லை, தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இத்தகைய செயலில் ஆளுநர் ஈடுபடுகிறார். ஆக இப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். வேணும்னு தனிப்பட்ட முறையில் பகை கிடையாது. ஆளுநர் தனது நிலையை உண்மையில் சொல்லுகிறேன், நாட்டு நலங்கிறது, தமிழ்நாட்டு நலங்கிறது, மக்கள் நலங்கிறது, தனது நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்தது. நிறைய மாநிலங்களும் இதே மாதிரியான வழக்கு தொடுத்திருக்காங்க. பேசி பாருங்க, பேசி தீர்வு கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றத்துடைய கடைசி அப்சர்வேஷனாக இருந்தது.
இந்த மாதிரியான தேநீர் விருந்தை புறக்கணிப்பது அப்படின்றது இந்த பேசக்கூடிய வாய்ப்பை முற்றிலுமாக இழக்கக்கூடிய வாய்ப்பு இழக்கிறதா கருத முடியாதா? அதாவது உச்சநீதிமன்றம் மிகுந்த நாகரிகமான முறையில் சொல்கிறது, பேசி பாருங்க. ஏன்னா ஆளுநர் செய்கிற தப்புன்னு இந்த மசோதாக்கள் குறித்தெல்லாம் சில தீர்ப்புகளையும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது. இருந்தாலும் முதல்வரும் ஆளுநரும் பேச வேண்டாம் அப்படி என்று ஒரு அறிவுரை போல உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதற்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்துகிறது, ஆளுநரும் ஏற்படுத்த வேண்டாம். இவர் தொடர்ந்து ஒரு புறக்கணிப்பு போக்கை கையாளுகிற பொழுது எப்படி அணுக முடியும்? அணுகுவது என்பது இரு சாராரை சார்ந்தது. ஒரு சார்பு நிலை எடுத்து பண்ண முடியாது. ஆளுநர் அப்படியே தன் விருப்பம் போலவே செயல்படுவார், மாநில அரசு படிந்து போக வேண்டும் என்று அப்படி கருத முடியாது. இது இருவழிப்பாதை, ஒரு வழிப்பாதையாக இருக்க முடியாது. ஆனால் ஆளுநரை பொறுத்த மட்டில் அவர் ஒரு வழிப்பாதையாக செல்லுகிறார், தவறான பாதையில் செல்கிறார். அப்போ எப்படி ஒரு சுகமான நிலையை எட்ட முடியும்? சுகமான நிலையை எட்ட முடியாது. இந்த ஆளுநர் பதவியே கூடாது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலை, மற்ற பல பெரும்பகுதி கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆளுநர் பதவியே கூடாது, அது தேவையற்ற ஒன்று என்கிற நிலை இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு ஆளுநர் இருந்தார்னா ஆளுநருடைய அவர் தங்கியிருக்கிற அந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து அவருடைய மாத சம்பளம் உட்பட அவருக்காக ஆகக்கூடிய செலவு அனைத்தையும் மாநில அரசு தான் செய்கிறது. நியமனம் செய்வது ஒன்றிய அரசாங்கம். ஆனால் அவர்களுக்குரிய சம்பளம், ஊதியம், ஊழியர்கள் பராமரிப்பு, காவல்துறை பராமரிப்பு, பாதுகாப்பு அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில அரசுகள் தான் செய்கிறது. ஆனால் மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள். தமிழ்நாட்டில், கேரளத்தில், மேற்கு வங்கத்தில், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆட்சியில் இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான எதிர்கட்சிகள் எங்கெல்லாம் மாற்று கருத்துடைய கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கே ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகளுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது. அதற்கு ஏற்றபடி இவர்கள் ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள், அவ்வளவுதான். ஒரு பக்கம் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வாங்குறதுல சிக்கல், இன்னொரு பக்கம் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைப்பதில் சிக்கல், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான பள்ளிக்கல்வித்துறையில் மத்திய கல்விக் கொள்கை நடைமுறைப்பட்டால்தான் நிதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அழுத்தம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தமிழ்நாடு அரசு நெருக்கடியை சந்திக்குது அப்படின்றத ஓரளவுக்கு புரிந்துக்க முடியுது. ஆனால் இதுக்கு தீர்வு என்னதான்? ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் திமுகவுக்கு என்ன சொல்றீங்க? இந்த சவாலை எப்படி கடக்க முடியும்? அதாவது இந்த சவால் ஒரு ஜனநாயகத்திற்கான போராட்டம். இது ஒரு மாநிலத்தை ஒன்றிய அரசாங்கம் புறக்கணிப்பது, நிதி நிலையில் புறக்கணிப்பது, நிதி ஒதுக்கீடு செய்வதில் புறக்கணிப்பது, இன்னதை செய்தால்தான் இன்னது கிடைக்கும். இப்போ மின்சார கட்டணம் உயர்த்தினால்தான் எங்களுடைய சலுகைகள் கிடைக்கும், அதே மாதிரி நான் கொண்டு வர கல்வியைத்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை கொண்டது. அந்த சர்வாதிகார மனப்பான்மையோடு சமரசம் என்பது செய்து கொள்ள முடியாது. அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்கான போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும், வலுவாக்க வேண்டும். இதற்கு ஆதரவாக மற்ற மாநிலங்களையும் தமிழ்நாடு முன்முயற்சி எடுத்து மற்ற மாநிலங்களையும் அணிதிரட்ட வேண்டும். இது ஒரு மாநில பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டும் பாதிக்கப்படுற பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது, கேரளம் பாதிக்கப்படுகிறது, மேற்கு வங்கம் பாதிக்கப்படுகிறது, இப்படி பல மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. இதற்கு எதிரான ஒரு ஜனநாயக மீட்பு, ஜனநாயக காக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஒன்றிய அரசு தள்ளுகிறது. அதை சவாலாக ஏற்று அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்குள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணித்துக்கான காரணம் என்ன, நிலைப்பாடு ஏன் எடுக்கப்பட்டது அப்படின்ற உங்களுடைய பார்வை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி திருமுத்தரசன். நன்றி, 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 வணக்கம்.